வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அப்பத்தா வீட்டுக்கு நம்ம ஜீவா மீனாட்சி கூட்டிகிட்டு வராங்க. ஹாஸ்பிட்டல்லேருந்து அவள் எங்கே போவா, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வரோம். வீடு கிடைக்கிறது வர, அவள் வாடகை வீடு கிடைக்கிறது வர நம்ம வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு ஜீவா கூட்டிகிட்டு வர நேரம் அவள் இங்கே வந்தால் நான் வீட்டை விட்டு வெளியேறுவேன் அப்படின்னு அப்பத்தா ஒரு பெட்டியை சுருட்டி வச்சுக்கிட்டு நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனாட்சி நம்ம தேன மதனியோட தங்கச்சி, இந்த வீட்டுக்கு வரக்கூடிய உரிமை எல்லாம் இருக்குது. ஆனாலும் அப்பத்தாவோட பிடிவாதம் அவளை உள்ளுக்கு விட மாட்டேங்குது. இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு மீனாட்சி, நான் உன்னை நல்லா விரும்புவேன், உன்னை நல்லா பார்த்துக்கிடுவேன், எல்லாமே உனக்கு இந்த பக்கபலமாக இருந்து உங்கள் அம்மாவை கேர் பண்ணி கவனிச்சுக்கிடுவேன், இதெல்லாம் செய்வேனி நம்பிக்கை இருந்தால் நான் உங்களத்தில் தாலியை கட்டுறேன். நம்ம தாலி கட்டுன கையோட வீட்டுக்கு போய் நின்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா தான் வீட்டுக்குள்ளே முன்னை ஏற்றி தான் தீரணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஜீவாவின் யோசனையை நம்ம மீனாட்சி செவிசாக்குறாங்க. ஏன்னா அந்த வாயிலா பூச்சி என் அக்கா தேனை கொடுமைப்படுத்த அப்பத்தாவுக்கு நான் ஆப்பு வைக்கணும்னா கண்டிப்பாக ஜீவாவை கல்யாணம் பண்ணது தான் சரி அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுத்து ஜீவா கையால் தாலியை கட்டிக்கிட்டு நம்ம மதனி அவங்க தேனு வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆப்பு வச்சு விட்டுட்டாங்க. நம்ம ஜீவா அப்பத்தாவுக்கு என் தாலியும் கையும் மட்டும் பார்த்த உடனே அரண்டு போய் நின்றுக்க. அப்பத்தா, ஏண்டி நீ இந்த வெறும் பையனுக்கு தாலியை கட்டிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கு நுழைய பார்க்குறியா அப்படின்னு சொல்லாரு. இப்போ ஏன் பொண்டாட்டி இந்த வீட்டில் வர்றதுக்கு உரிமை இருக்குல்ல அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் அரண்டு போய் நிற்குதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஆதியும் எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிடணும் மீனாட்சி அப்படி இப்படின்னு ஸ்கெட்சு போடுறாங்க. ஆனால் ஆதியோட ஸ்கெட்சுக்கெல்லாம் நம்ம மீனாட்சி செவி சாய்க்கதாட்டு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரு வகையில் வீட்டெல்லாம் சுற்றி காட்டி எல்லாம் முடித்தாலும் என்னை நான் இங்கே இருக்கலை, என்னை விட்டுருங்க சாமி அப்படின்னு மீனாட்சி களை இறங்கி வந்துட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா வீடு பார்க்க நம்ம ஜீவாவோட எல்லாம் மீனாட்சி சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எப்படியாவது மீனாட்சியே பாதுகாப்பாக இருந்தோம்னா ஒரு வீடு தேவை. அந்த வீடு கிடைக்காத பட்சத்தில் ஏன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜீவா முடிவு பண்ணுறாங்க. எங்கள் பாட்டியோட கோபம் எல்லாம் இருக்கட்டும், நீ பெட்டி படுக்கையோட எங்கள் வீட்டுக்கு வா, ஒன்று நீ இருக்கிறதுக்கு இப்போ சேஃபான இடம் அங்கே தான். அதுவும் இல்லாமல் உங்கள் அக்கா நீ பார்த்துக்கிட்டே இருக்கலாம், உங்கள் அக்காவை நினச்சி நீ கவலைப்பட வேண்டியது வராது அப்படின்னு சொல்லுனாரு. சரி மீனாட்சியும் சரி நான் வாரேன், உங்கள் வீட்டுக்கு வரதை விட்டால் வேறு வழி இல்லை, வாயிலா பூச்சி எங்கள் அக்காவையே அந்த அப்பத்தான் அவ்வளோ பாடுபடுத்துவா, ஆனால் நான் வந்தேன்னா கண்டிப்பாக விட போகிறதில்ல அப்படின்னு சொல்ல நேரம். சரி எதுவானாலும் பார்த்துக்கிடலாம் மீனாட்சி, நீங்கள் வா அப்படின்னு ஒரு ஆட்டோயில் நம்ம மீனாட்சியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஜீவா இந்த சைடு மீனாட்சி நீ இங்கே தான் தங்க போகிறா, அவங்க அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ தங்கிறதுக்கு மீனாட்சிக்கு எந்த இடம் வீடும் இன்னும் கிடைக்கல. அப்படி இருக்க நேரம் ஹவுஸ் ஓனரும் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. எங்கே போவா, அவளுக்கு அடைக்கலமா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல நேரம். இந்த வீட்டில் இவா இருப்பானா, நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்பத்தா முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் தனக்குள்ள பெட்டி படுக்கைகளை சுருட்டிக்கிட்டு கையில் நிற்கிறாங்க. கையோட வச்சுக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், இவா இருப்பானா, நான் எங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்ல நேரம். இந்த வீட்டில் இவளுக்கு என்ன கேட்காம இவளை இருத்தளவு போயிட்டீங்களா எல்லாரும், இவ இருக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம். இவ மதனியோட தங்கச்சி, அந்த ரைட்ஸ் இருக்குல்ல போதும் தானே, இதுவா நம்ம சொந்தக்கார பொண்ணாட்டு கூட நினச்சி இந்த வீட்டில் இருக்கலாம், அப்படி ஏன் நிறுத்த மாட்டீங்க அப்படின்னு சில நேரம். இவளுக்கு வாயம் தெரியும், இவளை பற்றி எல்லாமே தெரியும், நான் இவளை இந்த வீட்டில் இருத்ததாட்டே இல்லை அப்படின்னு அந்த இடத்துல விரட்டி விட்றாங்க நம்ம அப்பத்தா. சரி என்னால் யாரும் கஷ்டப்படாண்டா, இங்கேருந்து நான் போயிடுறேன் அப்படின்னு நம்ம மீனாட்சியும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனாட்சி இப்படி தனியாட்டு அம்போ அப்படின்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு நான் கேன கிடையாது அப்படின்னு ஜீவா களை இறங்குறாங்க. ஜீவா மீனாட்சியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஆனால் ஒரு 2 ரவுடியை சேர்ந்து மீனாட்சி தனியாக சிக்கிட்டா, அவளை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல துரத்துறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவா அப்படியில் சிக்கிட்டாங்க. அந்த ரவுடிகளை ஜீவா அடித்து நம்ம மீனாட்சியை காப்பாற்றுறாங்க. அதோட பார்த்தோன்னா இந்த பாரு, உனக்கு இந்த நைட்டு வேறு எங்கேயும் பாதுகாப்பு கிடையாது, இப்போ இது பாதுகாப்பு ஒன்றுமே கிடைக்காது, நீ என்ன பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 2 ஐஸ்கிரீம் வாங்கி இந்த பாரு, ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு அப்படின்னு சொல்கிறாரோ. என்ன எனக்கு இப்போ நீ தந்தா கூட அதுக்கு செட்டில் பண்ண காசு இல்லை அப்படின்னு நம்ம மீனாட்சி சொன்னாரே. சரி பிறகு மொத்தமாக வாங்கிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜீவா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ
இப்போதைக்கு மீனாட்சி நீ தெளிவாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயத்த வந்து இருக்க. என்ன பண்ணால் நீ உனக்கு பாதுகாப்புக்கு இந்த உலகத்தில் வந்து வேறு வழியே இல்லை. எங்கள் வீடை விட்டால் நீ வந்து எங்கள் வீட்டில் வந்து வரணும் அப்படின்னா இந்த தேனு மதனியையும் அந்த அப்பத்தா படாத பாடுபடுத்திட்டு இருக்கு. அது வந்து படுத்த இதுக்கு நம்ம தேனு மதனி வந்து பாவம். அப்படி இருக்க நேரம் நீ எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாதான் மதனியோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நான் உன் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொன்னார. டே என்ன இதை சாக்கா வச்சு நீ எனக்கு கணவன் ஆயிரலாம் நீ பார்க்குறியா? அப்படி இல்லை, நீ வந்து முழுசாக வந்து யோசித்து புரிஞ்சு முடிவெடுத்தா போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஜீவா சொல்கிறாங்க. இந்த பாரு, நான் உன்னை நல்லாவே பார்த்துக்கிடுவேன். எனக்கு தெரியும் நான் உனக்கு எந்த கஷ்டத்தையும் தரப்போகிறதில்ல. அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காக என்னை வந்து வேண்டான்னு சொல்கிற மீனாட்சி அப்படின்னு சொல்ல நேரம் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க. நீ சொல்லதும் சரிதான், நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்க நேரம் நான் வந்து கல்யாணம் பண்ணது தப்புடா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் அம்மாவை நம்ம ஒழுங்காக நல்லபடியாக பார்த்துக்கணும்னா இந்த கல்யாணத்தை முடிச்சிக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாலியை வச்சு நம்ம ஜீவா வந்து மீனாட்சியை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி இப்போ என் பொண்டாட்டியாக என் வீட்டுக்கு வா, எங்கள் அப்பத்தாவுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, நல்ல ஒரு செக்காக வச்சுட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஜீவா வந்து மீனாட்சியை வந்து அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த சைடு அப்பத்தா பார்த்தோன்னா, என்ன நான் இப்போ போகணும்னு சொன்ன பிறகு நீ மறுபடியும் அழைச்சிட்டு வந்திருக்க, இப்போ அவள் என் பொண்டாட்டியாக தான் வந்திருக்கா இந்த வீட்டில், என் பொண்டாட்டினா எல்லா உரிமையும் இருக்குல்ல, அவள் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னார். டே நீ கல்யாணம் பண்ணிட்டியா? ஏன் ஜீவா இப்படி பண்ணுன அப்படின்னு வந்து சக்தி முதல் ஒட்டுமொத்த குடும்பம் கேட்குறாங்க. நம்ம தேனு மீனாட்சி நீங்கள் என்ன வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்கிறாரோ. அக்கா என்னை மன்னிச்சிரு, நான் வந்து இப்போ உன்னை கல்யாணம் பண்ணட்டா, ஜீவாவை கல்யாணம் பண்ணட்டா உன்னையும் இந்த அப்பத்தா டெய்லி தினம் குடும்பப்படுத்திட்டு தான் இருக்கோம், நான் வந்து தான் இவங்களெல்லாம் அடக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மீனாட்சி இப்போ நம்ம வீட்டு மருமக, வீட்டுக்கு வாமா அப்படின்னு வந்து ஆர்த்தியோடு வந்து எடுக்கிறாங்க சக்தி. அப்போ தான் என்ன ஆளாளுக்கு இவளை மருமகனி சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாளா, இவ வந்தாலே நான் பெட்டி படுக்கையில் சுருட்டி வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதான். இப்போ புரிஞ்சுக்கிடுங்க அத்தை, இவ இந்த வீட்டு மருமக ஜீவாவோட பொண்டாட்டி, அப்போ எல்லா உரிமையும் இவளுக்கு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அப்பத்தாவின் பூச்சாண்டி செல்லுபடி ஆகாமல் போயிடுது. நம்ம வந்து கண்டிப்பாக மீனாட்சியை வீட்டுக்குள்ளே வரவேற்று தான் தீரணும் அப்படின்னு வந்து வீட்டுக்குள்ளே வரவேற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அந்த ஆதிக்கு வந்து ஐடியா கொடுக்குறதே நம்ம மீனாட்சியோட அப்பா. அந்த மீனாட்சியோட அப்பா தான் வந்து அந்த முகத்தை காட்டாமல் வந்து மறைமுகமாக ஐடியா கொடுக்க நபர். ஒரு கட்டத்தில் அவருக்கு தனக்கு பொண்ணுக்கே தான் சூனியம் வச்ச கரையாட்டு வந்து முட்டை ரூபம் வந்து தெரிய போகிறது. மீனாட்சி என் பொண்ணு தான் அப்படின்னு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து மீனாட்சியை வந்து இந்த ஆதி துரத்தி வந்து லவ் பண்ண ஐடியா கொடுத்துக்கிட்டு கடைசியில் வேண்டாம் அதை விட்டுரு, என் பொண்ணு அவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா எப்படியோ நம்ம தேனை காப்பாற்ற மீனாட்சி வந்து ஜீவாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கங்க. வணக்கம்.